இந்த காணொலியை காணும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கோப்ரோ செட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வாய்ஸ் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரிஸ்பேன் சிட்டியில் இருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் இப்போ சோமர்செட் டேம் வரைக்கும் சும்மா அப்படியே ஒரு ரைட் போகலான்னு பார்த்தேன். அதான் ஃபுல்லும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது பிரிஸ்பேனே இப்படி தான், ஃபுல்லுமே வந்து ஒரு ஹில்லி டெரைன் தான். இங்கே நல்லா தூய தமிழில் சொல்லணும்னா குறிஞ்சி நிலப்பகுதி தான். ஏற்ற இறக்கமாக மலைப்பாதையாக தான் இருக்கும். இதுக்கும் மேலே நம்ம போக போகிறோம் சோமர்செட் டேம் வரைக்கும். எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அங்கே போனது வேற இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மெதுவாக தான் கைஸ் போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கெல்லாம் ஃபைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டவே முடியாது. நம்ம ஊர் காசுக்கு 10,000 20,000 கிட்டெல்லாம் ஃபைன் போகும். மோடிக்கிட்டு ஒழுங்காக பொறுமையாக ஓட்டுறது தான் புத்திசாலித்தனம். கரெக்டாக நான் வரும்போது ஏதாவது தான் சிக்னல் வரும். எத்தனை சிக்னலு! கொஞ்சம் ஊருக்கு வெளியே போனோன்னா கண்டினியூ பண்ணுறேன், பார்க்குறேன் பேசாமல். இப்படியே சிக்னலாக தான் போய்கிட்டு இருக்கும் போல் போகிற பக்கம் பார்த்தா. அவ்வளோதான் கைஸ், ஃபர்னி க்ரோவ் தாண்டியாச்சு. இனிமேல் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும் ரோடு. அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியது தான். மவுண்ட் க்ளோரியஸ் டூரிஸ்ட் டிரைவ் இல்லை, இதுதான் ப்ரோ. மவுண்ட் க்ளோரியஸ்க்கு 50 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் நம்ம சோமர்செட் டேம் போகணும். இன்னும் 50, இன்னொரு அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு இப்படியே தான் போகும். நடுவில் ஒரே ஒரு ஊர் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மேப்பில் பார்த்த வரைக்கும் சாம்ஃபோர்ட்னு ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் ஒரு ஊருக்கு கூட கிடையாது. ஃபுல்லுமே அவ்வளோதான். ஆள் நடமாட்டமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது போகிற வர வெஹிக்கிள்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அப்படியே இங்கே எல்லாம் அப்படி தான். கொஞ்சம் ஊரை தாண்டோம்னா உள்ளே எதுவுமே இருக்காது இங்கே. அதுவும் நல்லது தான். முக்கியமாக இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஓவர்டேக்கிங் லேன் இங்கே அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 2 லேன் ரோடில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துலலாம். அதாவது என்னன்னா ஒரு சைடு வந்து 1 லேன் இருக்கும், இந்த பக்கம் 2 லேன் இருக்கும். அதாவது ஒரு ஸ்லிப் லேன் மாதிரி. ஸ்லோவாக போகிற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்துடணும். ஃபாஸ்ட்டாக போகிறவங்க அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரக்கோ ஏதாவது போச்சுன்னா அது ரொம்ப மெதுவாக போகும். அதனால ஒரு டிராஃபிக் ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி இங்கே இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. இதுதான் கைஸ், நான் அந்த சாம்ஃபோர்ட் வேலி வந்துட்டாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஊர் இருக்குமா? நான் மேப்ல பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. ஒரே ரோடு தான். அதனால தான் நான் மேப்பு கூட போடல, கூகுள் மேப்லாம் போடல. லைட்டா மெமரைஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் மேப்பையே பார்த்துட்டு இருந்தேன். சாம்ஃபோர்ட் வேலி தாண்டி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஊரும் கிடையாது போல. அப்படி இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. மலையோர அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ மலை ஏற போறோம் போல. இங்கே ஏதாவது ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா இந்த மாதிரி தான் நல்லா டிஸ்பிளே போர்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து போய்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் நல்லா டெவலப்டு கண்ட்ரினா டெவலப்டு கண்ட்ரி தான். நல்லா செமையா இருக்கு ரோடெல்லாம். நல்லா பாருங்க, அப்படியே இந்த படத்துல வர மாதிரி தான். மாப்ள அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ரோடு எல்லாம் செம்மையா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு. வண்டி கொஞ்சம் கஷ்டப்படுதுதான், ஆனா பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. வேற காத்து செம்மையா அடிக்குது. மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மைக் குவாலிட்டியும் தான் ஏதோ சீப்பான மைக்கு, ரொம்ப விலை கம்மியான மைக்கு தான் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு பட்ஜெட் லாகர்னா அப்படிதான் இருக்கும். செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆனா நல்லா வளைஞ்சி செம்மையா போகுது. ஒரு கொல்லிமலை ரேஞ்சுக்கு இல்லைனாலும் இது ஒரு தனி ரேஞ்சா தான் இருக்குது. என்ன வண்டி தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. R15 வச்சுக்கிட்டு என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு 9 வருஷம் பழைய வண்டி, கிட்டத்தட்ட 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதுல நான் வாங்கிய 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். மெயின்டெனன்ஸு நான்லாம் அவ்வளோவாலாம் பைக்கை மெயின்டைன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வண்டி இவ்வளவுதான் போகும். ஆனா பரவாயில்ல, வண்டி நல்லா தான் போகுது. மவுண்ட் குளோரியஸ் வந்தாச்சு. இதுதான் ரொம்ப சின்ன கிராமம் தான் இது. இங்க ஒரே ஒரு கேஃபே ஒன்று இருக்கும். எல்லாம் இங்க ரைடர்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் வந்து காஃபி குடிச்சிட்டு போவாங்க போல. இதுக்காக வண்டி ஓட்டிட்டு வருவானுங்களா இல்ல வந்து டயர்டில் இதுல குடிப்பானுங்களான்னு தெரியல. வியூ பாயிண்ட் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னாங்க. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பார்க்கிங் பக்கத்தில் இந்த மாதிரி பிக்னிக் ஏரியா, உட்காரத்துக்கான ஸ்பாட்டு, டாய்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுவும் மிருகங்கள்லாம் எதுவும் இருக்காதுன்ற நம்பிக்கையில போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏதாவது வந்து இது ஒரே ஓட்டம் தான். கைஸ், இங்க பாத்தீங்களா குட்டி கங்காரு. சரி, நம்ம பாட்டுப்போம், அது பாட்டு அது வேலையை பார்க்கணும். போய்கிட்டே இருக்குது. இதை பாருங்க, இறங்கும் போது எல்லாம் ஈஸியா இருக்கு. திருப்பி இதுக்கு 4 கிலோமீட்டர் ஏறி போகணும். அந்த ஃபால்ஸ் மட்டும் ஒர்த்தா இல்லைன்னா. 1 hour later. கைஸ், இதுதான் ஃபால்ஸ். ஆமா, நல்லா போன வாரம் எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்.
பேருக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். கர்மம். ஒரு திருப்பி 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். முடியலைங்க. வந்தது கொஞ்ச நேரமாவது உட்காந்துட்டு போனா தான் முடியும். பேருக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒருவேளை இதுக்கும் குற்றாலம் மாதிரி இங்கேயும் ஏதாவது சீசன் இருக்கும் போல் இருக்கு. நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. என்ன இன்னொரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அதை நினச்சா தான் கடுப்பாக இருக்கு. சம்மர் ரைடிங்லேயே பார்ப்போம் கைஸ். இதுக்கு மேலே முடியல. நம்ம மேலே போய் பார்ப்போம். அப்புறம் கிளம்பியாச்சுங்க. மவுண்ட் க்ளோரியஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இன்னும் சோமர்செட் டேமுக்கு 49 ரூபா. ஆமாம், அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் 49 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் 43 நிமிஷத்தில் போயிடுவோன்னு கூகுள் சொல்லுது. பார்ப்போம். ரோடு நல்லா இருக்கும் போல். இதே மாதிரி இருந்தாலே போதும். இந்த ஹில்ஸில் ஓட்டுறதே ஒரு தனி சுகம்தான். ரோடு நல்லா வளைஞ்சி இளைஞ்சி போய் நல்லா சுற்றி பச்சை பசேல்னு அந்த மலைகளுக்கு உண்டான அழகு அப்படியே இருக்கு. செம நல்லா இருக்கு. இப்போ அப்படியே மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்னுங்க. பா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணும். ஆக்சிலேட்டரே கொடுக்க வேணாம். அதுவாக போகும். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போக வேண்டியதான். டேமு பிரிஸ்பேன். இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. கடந்த ஒரு 10 கிலோமீட்டரா நானும் நோட் பண்றேன். அப்படியே எப்படி சொல்றது, அந்த டெரைனே மாறி போச்சுங்க. ஃபுல்லும் அப்படியே மாறி போச்சு. இப்ப நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் அப்படியே மாறி போச்சு. ஃபுல்லும் காஞ்சி, அங்க நல்லா பச்சை பசையில் இருந்தது. இங்கெல்லாம் கோபுரால எப்படி தெரியுமான்னு தெரியல. பாருங்களேன், ஃபுல்லும் அங்கெல்லாம் பாருங்க அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. எல்லாம் கிட்ட ஃபுல்லும் காஞ்சி போய் அப்படியே நிலம் மாறி போச்சுங்க. வா, நடு ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? நம்மள மாதிரிதான் அவரும் ஒரு vlogger போல. கைஸ், நம்ம ஊர்லலாம் எப்படி ரோட்ல
நாய் செத்து கிடக்குமோ இங்க அப்படிதான். இங்க ஒரு கங்காரு செத்து கிடக்கு பாருங்களேன். வந்ததுக்கு உயிரோடு இருக்கிறதையும் பார்த்தாச்சு, செத்ததையும் பார்த்தாச்சு. ஆனா பாவம் தான். இங்க எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் நல்லா செம்ம ஸ்பீடா போவானுங்க. ட்ரக்ஸே இங்கெல்லாம் வந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவானுங்களா. திடீர்னு ஏதாவது குறுக்க வந்ததுன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி தான் ஆகும். பாவம் என்ன பண்றது. அது சரி, நான் போகும்போது எதுவும் குறுக்க வந்ததுன்னா கங்காருக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தான் ஏதோ ஆகும். அவ்வளோதாங்க, சோமர்செட் டேமுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க. பரவாயில்ல, கூகுள் சொன்ன டயத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் போல. எப்பா ஏதாவது கடை இருக்கு, முடிஞ்சா அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகலாம். சுத்தம் கடை இருக்கு, ஆனால் மூடி இருக்கு. நம்ம ஊருக்குலாம் ஊருக்கு 10 டீ கடை, 10 டீ கடை, 10 பேக்கரின்னு இருக்கும். இங்கெல்லாம் ஊருக்கு ஒன்று தான் இருக்கு, அதுவும் சீக்கிரம் மூடிடுறானுங்க. இப்படி இருந்தா எங்க நம்மெல்லாம்? அதெல்லாம் நம்ம ஊர் தாங்க. ஒரு டோல்கேட்டுக்கு 2 டீ கடை, 10 ஹோட்டலு. எல்லாம் பசிச்சா ஈஸியா சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் எங்கேயாவது தூரமா வந்தா பேக் பண்ணிட்டு வரணும் போல் இருக்கு. ரொம்ப பெரிய ஏரியா தான் போல் இருக்கானா. எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடிக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அங்க டேம் அங்க இருக்கு, கோபுரால தெரியுமான்னு. இங்க போட்டெல்லாம் கூட, இங்க போட்டிங்லாம் கூட இருக்குங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம போட் எடுத்துட்டு வரணும். போட் நம்ம கிட்ட இருந்தா எடுத்துட்டு வரலாம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இனிமேல் டைரெக்டாக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு என்ன ஒரு 100-120 கிலோமீட்டர் இருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னதான் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், நல்லா பார்த்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, டேக் கேர்.